Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னவர் ஆர்கனைசிங் வீடியோ. So நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போட்டுருந்தேன் எப்ளீடர் வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டுமா இல்ல ஆர்கனைசிங் அந்த இன்னவர் ஆர்கனைசிங் வீடியோ போட்டுமா அப்படினு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் இன்னவர் ஆர்கனைசிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. So அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So நான் வந்து பாத்தீங்கன்னா Flipkartல இந்த இன்னவர் ஆர்கனைசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ அது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ்லயே நமக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சம்மருக்கு போடுறதுக்கான சில இன்னவர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ அது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே அஃபோர்டபிளா ஃபீல் ஆச்சு. அதுக்கு அப்புறம் வந்து குவாலிட்டி வந்து நான் நல்லா இருக்காது. ஏனா சம்மர்ல வந்து எனக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி தேவையில்லை. பட் எனக்கு வந்து போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றனால தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். பட் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ அத பத்திலாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹூக் வச்ச bra போடுறது அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் டைட்டா போடுறது அப்படிலாம் வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கும். ஏனா நமக்கு ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் ஆயிட்டு இருக்கும். சோ இந்த பீரியட்ல வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படினு சொன்னா நமக்கே கொஞ்சம் கடுப்பா இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ சம்மருக்கு தேவையான இன்னர்வேர்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து எந்த டைம்ல நான் என்ன மாதிரி Dressக்கு என்னெல்லாம் வியர் பண்ணிக்கிறேன் அப்படினு சொல்றதும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அதெல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. So இந்த இன்னர்வேர் ஆர்கனைசர் பாத்தீங்கன்னா நான் Flipkartல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். நான் வந்து 399 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ இது வந்து எனக்கு அஃபோர்டபிளா தெரிஞ்சது. 3 வந்து பாத்தீங்கன்னா 399க்கு ரொம்ப நாள் உழைக்கும் வேற இது. சோ அதனால வந்து நான் வாங்கிட்டேன். சோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி ஓபன் பண்ணிட்டு பின்னாடி வந்து zip இருக்கும். அத நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல ஆயிடும். இதுல வந்து 24 செல் இருக்கு. சோ நமக்கு 24 இருக்கு அப்படின்றதுனால நிறைய திங்ஸ் எல்லாமே நம்ம இதுல வெச்சுக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 7 ரோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நமக்கு 6 ரோஸ் வந்து கொடுக்கறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு திக்கான மெட்டீரியல்ல வந்து கொடுக்கறாங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு வந்து சேஃபா வெச்சுக்கிறீங்களோ இது அந்த அளவுக்கு தான் வந்து வொர்க் அவுட் ஆகும். சோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ bras வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நான் தனித்தனியா பிரிச்சு வந்து நல்லா செட் பண்ணிக்க போறேன். சோ என்கிட்ட வந்து கப் bras அந்த அளவுக்கு இருக்காது. என்கிட்ட இருக்குறத வெச்சு நான் வந்து இப்போ செப்பரேட் பண்ணிக்கிறேன். கப் bras மட்டும் நான் இப்ப தனியா வைக்க போறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 ரோஸ் ஆர்கனைசர் வந்து நான் இப்போ வெச்சிக்கிறேன். சோ இப்போ நான் காட்றது வந்து பாத்தீங்கன்னா Shyawayல இருந்து நமக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. சோ இந்த bras எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இப்போ அரேஞ்ச் பண்ணிடுறேன். Shyaway bra பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. வேணும் அப்படினு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். சோ அந்த bras எல்லாம் வந்து நான் இப்போ கரெக்ட்டா வெச்சிடுறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாண்டல் கலர் bra வந்து சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்ல ஒரு கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ அது ரொம்ப நாளுக்கே உழைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு bra வந்து நான் காம்போ ஆஃபர்ல வந்து Flipkartல பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். இதுக்கு முன்னாடி காட்டுனதெல்லாம் நான் saree and maxisக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். சோ இந்த bras வந்து பாத்தீங்கன்னா நான் டீ-ஷர்ட்க்கு வந்து வியர் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து நான் 4 bras வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன் காம்போ ஆஃபரா. Black கலர் மட்டும் இப்போ எங்க அப்படினு தெரியல. சோ இந்த கலர்ஸ் எல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி வெச்சிடுறேன். சோ இதெல்லாம் வாங்கி நான் எப்படியோ 6 மந்த்க்கு மேல இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ இது வந்து ரொம்ப நாளைக்கே உழைக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. சோ இந்த ஆர்கனைசர் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அசைச்சாலும் என்ன பண்ணாலும் இது வந்து கலைய போறது கிடையாது. சோ இப்படியே நம்ம வெச்சிட்டு உங்களுக்கு டிரா இருந்துச்சு அப்படினு சொன்னா நீங்க அங்க வெச்சுக்கலாம் இல்ல ஷெல்ஃப்ல வந்து வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கப் இல்லாத நார்மல் bras எல்லாம் வந்து நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிக்க போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்டட் bra. சோ இது வந்து நான் காம்போ ஆஃபர்ல வாங்கியிருந்தேன். 3 வந்து நமக்கு bra-வும் பேண்ட்டியும் செட்டா கொடுப்பாங்க. அதுல வந்து இந்த black, green and red கலர் வந்து நான் இப்போ வெச்சிருக்கேன். சோ இதுமே நான் வந்து அந்த டீ-ஷர்ட் bra-க்கு கூட தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ இதுமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். பட் இது அந்த அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து இதெல்லாம் ஒரு சின்னதா மடிச்சு நான் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிடுறேன். சோ இந்த bra-ல கம்ஃபர்ட்டபிள் இருக்கா கேட்டிங்கனா தாராளமா இருக்கு, போட்டுக்கலாம். நீங்க வந்து ஏதாவது ফুল கவர் Dress போடுறீங்க, சுடிதார் மாதிரியான Dressலாம் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க தாராளமா இந்த மாதிரி bras வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த நெட்டட் bras எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் பேண்ட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட் வந்து குத்துற மாதிரி இருக்கு. அது மட்டும் கம்ஃபர்ட்டபிளா இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா strapless bra. சோ நீங்க வந்து இந்த ஷோல்டர் கிட்டலாம் உங்களுக்கு நெட்டட்ல இருக்கு Dress அந்த மாதிரி மேக்ஸிலாம் போடுறீங்க அப்படினு சொன்னா நீங்க வந்து தாராளமா இத ட்ரை பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு ஏத்த சைஸ்ல வந்து நீங்க சைஸ் சார்ட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுமே நான் Flipkartல தான் பண்ணிருந்தேன். 3 காம்போ ஆஃபர்ல இருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எலாஸ்டிக் மெட்டீரியல் தான். சோ இது வந்து போடுறதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கா, கரெக்ட்டா செட் ஆகி நிக்குதா அப்படினு கேட்டிங்கனா நிக்குது. தாராளமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்சில தான் வந்து சேல் பண்றாங்க. சோ இதோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கலாம். சோ இந்த bras எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப சம்மர்க்காக நான் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். சோ இது வந்து லோ குவாலிட்டியா இருக்கும் அப்படினு எனக்கு தெரிஞ்சு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். ஏன் அப்படினா இந்த சம்மர்ல வந்து எனக்கு ரொம்ப டைட்டா போடுறது, ரொம்ப எலாஸ்டிக் வெச்சு போடுறது எனக்கு பிடிக்கவே இல்ல, ஹூக் வெச்ச மாதிரி. சோ இத வந்து நான் ட்ரை பண்ணிருந்தேன்.
பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ் டீனேஜரில் இருக்கவங்களாம் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப வஸ்ட்டாலாம் இல்லை. ஸோ இது நான் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது வந்து நான் யூஸ் பண்ணிக்கல. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற கரெக்ட் சைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே எலாஸ்டிக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப டைட்டாலாம் இல்லை, உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரா பார்த்திங்கன்னா 3 வந்து 300 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கலர், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இந்த ப்ராவும் பார்த்திங்கன்னா சம்மருக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நான் வந்து லோ குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு நினச்சி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அப்படி கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த குவாலிட்டி. இதுவுமே டீனேஜர், ஸ்கூல் கோயிங் அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்லாம் தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3 கலர் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது, 3 வந்து காம்போவாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சைஸ் மட்டும் எனக்கு வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. பட் எனக்கு வந்து வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கணும் அப்படின்றதுனால பிரச்சனை கிடையாது. இந்த கோவிட்னால என்னால் ரிட்டர்னும் கொடுக்க முடியல, கொடுத்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக வராது அப்படின்றதுனால நானே வச்சுக்கிட்டேன். ஸோ இது மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்போர்ட்ஸ் ப்ரா, இது வந்து பூமெக்ஸ் பிராண்டோடது. இது வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா உழைக்குது, இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே டைட்டாக இருக்கும், குவாலிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. டபுள் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ரொம்ப நாள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷிம்மி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி ஷிம்மி நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏதாவது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ட்ரெஸ் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். பட் ஒயிட் கலர், பிளாக் கலர் அண்ட் சாண்டல் கலர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாண்டல் கலர் இப்போ என்கிட்ட எங்கேன்னு தெரியல, ட்ரெஸ் தேடணும். ஸோ இந்த அளவுக்கு தான் என்கிட்ட இருக்குது இந்த ப்ராஸ் எல்லாமே. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்டிஸ், இந்த நெட்டட் ப்ராவோட நம்மளுக்கு செட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணதில்லை, பட் இது எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் பேண்டிஸ் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நான் பீரியட்ஸ் டைமில் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து தனியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் நார்மலாக வெளியே போகும்போது இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஸோ இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனிமேல் நம்மளுக்கு அது காணும் இது காணும் நம்மளுக்கு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து மெஸ்அப் ஆகாமல் இருக்கும். நம்மளுக்கு வந்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ அதை கரெக்டாக எடுத்துகிட்டு அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளேல இருக்குது, வேணும்னு வச்சிங்கன்னா போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.